அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள்ல வரக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் நம்முடைய நாட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும். பட் ஆனா ஒரு விஷயம் சீக்கிரமாவே அங்கிருந்து இங்க வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நாங்க பிருந்தா ரேடியோ சிட்டில இந்த மின்னஞ்சல் நேரத்தில் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். அடுத்த மின்னஞ்சலுக்கு சொந்தக்காரங்க எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி ஒரு தனியார் கல்லூரியில பேராசிரியையா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய மின்னஞ்சலை தொடர்ந்து அழைத்து பேசினேன். லவ்குரு இப்போ யுஎஸ்ல சமீப காலங்கள்ல அதிகமாக மனநல நிபுணர்களை சந்திக்கிறவங்களுக்கு சமூக வலைத்தளங்கள் காரணமா ஏற்பட்ட அழுத்தமும் ஒரு காரணமாக இருக்கிறதா ஆய்வின் முடிவுகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதாவது ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் இன்னும் பல இதர உபரி சோஷியல் மீடியா நெட்வொர்க்கிங் சைட்ஸை யூஸ் பண்றவங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா நெட்வொர்க்கிங் சைட்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து அதுவும் சேர்ந்து அவங்களை அந்த மனநல நிபுணரை சந்திக்க வைக்கிறதா ஆய்வினுடைய முடிவுகள் சொல்லுதான். எப்போதுமே ஒரு டெக்னாலஜி யூஎஸ்ல வந்துச்சு அப்படின்னா யூஎஸ்ல இருக்கிற மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் இங்கெல்லாம் எவ்வளவு நாள் ஆகுமோ வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அங்கலாய்ப்போடு பேசுவோம். இப்ப அதுக்கெல்லாம் வேலை இல்லை. இன்னும் 2 வருஷத்துல சென்னை மாதிரியான ஊர்களில் கூட சைக்காட்ரிஸ்ட மீட் பண்றவங்க பலருடைய பிரச்சனைகளை இந்த சோஷியல் மீடியா நெட்வொர்க்கிங் சைட்ஸ் இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குன்னாங்க. பிருந்தாவுடைய மின்னஞ்சல் ஒரு ஜாலியான பதிவு மட்டும் கிடையாது, ஒரு எச்சரிக்கையும் கூட அப்படிதான் சொல்ல தோணுது. ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி.